श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। तस्मै श्री गुरवे नमः। हरि ओम तत्सत्। विवेक चूडामणि श्लोक नंबर 535வது श्लोकम्। वेदा वेदशास्त्रपुराणानि भूतानि सकलान्यपि येनार्धवन्ति तं किं नो विज्ञातारं प्रकाशयेत्। ஆச்சாரிய சங்கரர் நேற்று வரைக்கும் விசாரிச்சிட்ருக்கிற விஷயம் ஞானி எப்படி இருப்பான், இல்லை உபதேசம் முடிஞ்சதுக்கு பிறகு திரும்பி கிளம்பி போகிற சிஷ்யனுக்கிட்ட ஃபைனல் அட்வைஸ் மாதிரி மறுபடியும் டீச் பண்ணது எல்லாத்தையும் சம்மரைஸ் பண்ணுறார். இல்லை சாதகர்களாக இருக்கிற நமக்கு இது எல்லாமே கூட பாயிண்டர்ஸாக இருக்கும். பகவத்கீதை 2வது அத்தியாயத்தில் ஸ்திதப்பிரஜ்ஞனுடைய லட்சணங்கள் சொன்ன மாதிரி த ட்ரேட்ஸ் ஆஃப் தி மேன் ஆஃப் ஸ்டடி விஸ்டம், அதே மாதிரி இங்கே கூட அந்த ஸ்தித பிரக்ஞன் ஞானி ஜீவன் முக்தன் ஸ்வரூபத்தினை உணர்ந்தவர் எப்படி இருப்பார், அவர் விஷயத்தில் அவருக்கு சர்வம் பிரம்மமயமேதான். இங்கே நேற்றுக்கு முடித்த இந்த 535வது ஸ்லோகத்தில் வேதாந்த சாஸ்திர புராணானி பூதானி சகலான்யபி, எதெல்லாம் இந்த மெட்டீரியல் வேர்ல்டு ஜகத்தில் காணப்படுறதோ சாஸ்திர ரூபத்திலோ புராண ரூபத்திலோ ரிலீஜியஸ் புக்ஸ் ஆவது ஏதாவது ஆகட்டும், சர்வம் இல்லை இந்த பஞ்சபூதங்கள்னால் செய்யப்பட்ட அநேக ஜீவராசிகள் பூதங்கள், இது எல்லாத்துக்கு ஒரு யூஸ் அர்த்தம் பர்பஸ் நான் இருந்தால் தான் அதெல்லாம் ஏதாவது உபயோகப்படுத்திட்டு சொல்லி பார்த்து செஞ்சால் தவிர யாருனால அதெல்லாம் அர்த்தவந்தமாகிறதோ மீனிங்ஃபுல் ஆகுமோ அப்படிப்பட்ட அந்த ஞாதாரம் யாருக்காக இதெல்லாமே நேற்று சொன்னோம். சர்வம் எனக்காக, எல்லாத்துக்காக நான் இல்லை. அப்படின்னா அந்த சர்வம் எல்லாமே இல்லாமல் கூட நான் இருப்பேன். ஆனால் நான் இல்லாமல் அது எதுவுமே பிரயோஜனம் இல்லை. யாருக்காக அதெல்லாகும். அதனால் ஏன அர்த்தவந்தம் அப்படிப்பட்ட அந்த விக்னாதாரம் அவனை பிரகாசிக்க செய்யறதுக்கு நான் இருந்துதான் சாஸ்திரத்தினை பிரகாசிக்க செய்கிறேன். ஆனால் பிகினிங்கில் சாஸ்திரம் நானும் ஸ்வயம் பிரகாசமாக இருக்கிற ஆத்மாவாக இருந்தால் கூட தெரியாமல் இருக்கிறதுனால சாஸ்திரம் எனக்கு ஞாபகப்படுத்துறது. என்னை மூஞ்சி எனக்கு தெரியாதனால கண்ணாடி என்னை மூஞ்சின்னு எனக்கு தெரிவிக்கிறது. மூஞ்சி ஆல்ரெடி இருக்கு அங்கே. அதே மாதிரி தான் அதுக்கப்புறம் சாஸ்திரம் சொல்கிறது, நானும் இப்போ விளங்கி போவேன், எனக்கு என்னுடைய வேலை முடிஞ்சது, நீ தெரிஞ்சுக்கிட்ட, இனிமேல் எனக்கு என்ன வேலைன்னு சாஸ்திரம் கூட ஒதுங்கி போயிடுமா. அதனால் அப்படிப்பட்ட அந்த ஞாதாரம் விக்னாதாரம்
அவன் யார் பிரகாசிக்க செய்ய முடியும் வேறே? జ్ఞాని இருந்துதா జ్ఞాని சாஸ்திரத்தின் பிரகாசிக்க செய்கிறான். இல்லை சாஸ்திரம் అనేది வந்து தானா அது வந்து அதியாவே பேசுமா? பேசாது. எதுவுமே கூட அதியாவா எதுவுமே உபயோகப்படாது. நான் உபயோகப்படுத்திட்டாதா. அப்போ அந்த நானும் ரொம்ப முக்கியம். அந்த மாதிரி சொல்லி அதுக்கு பிறகு அடுத்த ஸ்லோகத்தில் 536வது ஸ்லோகம். ஏஷ ஸ்வயம் ஜோதிரனந்தசக்திः ஆத்மா பிரமேய சகலானுபூதிः யமேவ விக்னாய விமுக்தபந்தः ஜெயத்யயம் பிரம்ம விதுத்தமோத்தமः. ஏஷ ஸ்வயம் ஜோதிஹி. இந்த விக்னாதாரமனை 3வது ஸ்லோகத்தில் யார் பற்றி சொன்னமோ என்னை பற்றி தான். நான் வந்து ஸ்வயம் பிரகாசக வஸ்து. நேற்றுக்கு பார்த்த முக்கியமான ஸ்லோகங்களுக்குள்ள என்னன்னா, என்ன நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு அதாரிட்டி ஒரு பிரமாணமும் தேவையில்லை. அதுதான் முக்கியமான விஷயம் நேற்றுக்கு விசாரிச்சது. அப்படிப்பட்ட ஏன்னா நான் ஸ்வயம் ஜோதி. ஒரு விளக்குன்னு பார்க்கறதுக்கு இன்னொரு விளக்கு தேவையில்லையே. சூரியனை பார்க்கறதுக்கு இன்னொரு வெளிச்சமான கேண்டில் வேணுமா? பல்பு வேணுமா? இல்லை இன்னொரு சூரியன் வேணுமா? ஸோ ஏஷ ஸ்வயம் ஜோதி. எது நான் அது அனந்த ஸ்வயம் ஜோதியாக இருக்கின்றனதோ அது வந்து அனந்த சக்தி. ஏதாவது சக்தி அனி நம்ம பேசுகிறோம்னு சொன்னால் கூட அது எல்லாமே ஆத்மாவான எனக்கு உள்ளது தான். எது சக்தி? யானைக்கு இவ்வளோ சக்தி இருக்குன்னு சொல்லுங்கோ, கடலுக்கு அவ்வளோ ஜலத்துக்கு சக்தி இருக்குன்னு சொல்லுங்கோ, காற்றுக்கு அவ்வளோ சக்தி இருக்குன்னு சொல்லுங்கோ, இல்லை இவ்வளோ பெருசாக இருக்குன்னு சொல்லுங்கோ. அனந்தமான எக்ஸ்பிரஷன்ஸ் எதெல்லாம் வியக்தமாகிறதோ அதெல்லாம் வியக்தமாகிறதுக்கு ஆதாரபூதமான பிரம்மம் சைத்தன்யம் நானும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சர்வத்திர சமதர்ஷன பாவம் ஏகீ பாவம் வந்ததுனால அவனுக்கு இப்போது இந்த அனந்த சக்தியான ஸ்வயம் ஜோதியான இந்த ஆத்மா மறுபடியும் சொல்கிறாரு அப்பிரமேய. எத்தனை வாட்டி இந்த வார்த்தை உபயோகப்படுத்தப்பட்டது கவனிக்கணும். இதுக்கு எனக்கு நானே பிரமாணம், எனக்கு இன்னொரு பிரமாணம் தேவையில்லை. அதனால் ரொம்ப சுலபமான வித்யா இந்த ஸ்வரூப ஆத்ம வித்யா. நான் என்னதான் கஷ்டப்படணும் இதுக்கு? நான் இருக்கேன்னு இந்த இது எல்லாருக்கும் தெரியறது. ஆனால் இதுதான் ஆத்மா, இது ஒன்று தான், இது சர்வத்திர வியாபிச்சிருக்கு, இது ஸ்வயம் ஜோதி, இது மட்டும் தெரிஞ்சுக்கணும். அதுக்கு படிக்க வேண்டியிருக்கு. ஸோ அதனால் அப்பிரமேய இது ஸ்வயமாக தானே விளக்கிறது எல்லாத்தினால இது எல்லோருடைய அனுபவம். என்னது? சகலானுபூதி, எல்லாருக்கும் அனுபவத்தில் இருக்கிறது. அதனால தான் எனக்கு சொன்னோம் ஆத்மானுபூதி எல்லாருக்கும் இருக்கு. ஆனால் எனக்கு ஆத்மானுபூதி தான் எல்லாருக்கும் இருக்கு சகஜமான தெரியாமல் இருக்கிறது தான் அஜ்ஞானம். அந்த ஆத்மா அனுபூதி தான் இருக்கு. நான் ஆத்மானேது தெரியாமல் இருக்கிறதுனால அந்த ஆத்ம ஞானம் வேணும் தவிர ஆத்ம அனுபவம் யாருக்கும் தேவையில்லை, எல்லாருக்கும் இருக்கு. இது எல்லோருடைய லோகத்தில் அனுபவம். அதனால அப்படிப்பட்ட இந்த ஸ்வானுபவம் எல்லோருக்கும் இருக்கிற இந்த அனுபவம் எம் ஏவ விக்னாய. இது யார் இந்த விதமாக இப்படி விவேக சூடாமணி படித்து சாஸ்திரம் படித்து குருமுகமாக தெளிவாக தெரிஞ்சுக்கிறானோ ஏவம் விக்னாய, அப்படிப்பட்ட அந்த பரபிரம்மத்தனை தெரிஞ்சுக்கினவன் பிரம்மே ஆயிடுறானா?
அதனால் அவனு முக்தபந்தக விமுக்தபந்தக. எல்லா பந்தத்தில் என்ன பந்தமன்னா அஜ்ஞானந்தா பந்தம். ಅರಕೊಯ್ರಯಾನ ಜ್ಞಾನಂದ ಅಪರಿಪೂರ್ಣ ಜ್ಞಾನಂದ ಬಂಧಂ. ನಾನು ಮನುಷ್ಯ ದೇಹವನ್ನು ನೆನೆಸಿக்கிறது ಬಂಧಂ, ನಾನು ಜೀವನ ನೆನೆಸಿக்கிறது ಬಂಧಂ. ஸோ இந்த பந்தத்திலிருந்து ரிலீவ்டு ஃபார் எவர், விமுக்தர். முக்தமன்னாவே போதும். விமுக்தன விசேஷன்னா இன்னும் கொசுறு பிசுறு எதுவுமே இல்லாமல் இஸ் டோட்டலி ஃப்ரீ ஃப்ரம் திஸ் shackles, clutches. இந்த பந்தத்திலிருந்து எல்லா பந்தம், மூணு சரீரங்களுடைய பந்தம், 3 காலங்களுடைய பந்தம், அப்புறம் சுற்றி இருக்கிற அநேக சம்பந்தங்கள், ரிலேஷன்ஸ் அண்ட் பொசிஷன்ஸ் எல்லாத்திலிருந்து இவன் விடுவிக்கப்பட்டான். அதனால் அப்படி யார் இந்த நிலையில் இருக்கிறானோ அவனு தான் ஜெயதி அயம். அவன் பிரம்ம விதுத்தமஹ உத்தமோத்தமஹ. பாருங்க, உத்தமோத்தமஹ, வெரி 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 கிரேட் சோல் பர்சன். இந்த பிரம்ம விது தான் உத்தமோத்தமன். இந்த வரி கொஞ்சம் முக்கியம், இம்பார்ட்டண்ட்டு. அப்புறம் இன்னொன்று சொல்கிறான், ஜெயதி அயம், அவனு தான் உண்மையாக ஜீவிச்சு அடைய வேண்டிய இது அடைஞ்சிட்டான். அவனுக்கு தான் உண்மையான விக்டரி, ஜெயம். அவனுக்கு தான் உண்மையான ஜெயம். மிச்சம் எல்லாரும் தோல்விதான் லோகத்தில். அப்படி என்ன உத்தமோத்தமன்னா பகவானுடைய இந்த கிரியேஷன் ஜெகத்தில் జ్ఞాని தான் కిరీటం மாதிரி, ఏ గ్లోరియస్ తలలో ఇచ్చే రత్నం మాదిరి. பாருங்க, அதுதான் அர்த்தம். உத்தமோத்தமமான மனுஷன் யாருன்னா ஞானி மட்டும்தான். ஸோ அது க்ளோரியஸ் லைஃப் லீட் பண்ணான்னா ஞானத்தோட இந்த சரீரத்தினை விட்டு ஞானம் அடைஞ்சதுக்கு அப்புறம் அவனு தான் க்ளோரியஸ் பர்சன். அதனால தான் ஞானிக்கு நம்ம அவ்வளோ பெருமை, முக்கியத்துவம், கௌரவம், மரியாதை, பக்தி எல்லாம் கொடுப்போம். அதனால தான் பகவானே அப்படிப்பட்ட பாகவதாள் பரம ஞானிகளை புராணங்கள் அவதாரம் எடுத்துகிட்டு வரும்போது அவங்க பாதங்களுக்கு அபிஷேகம் பண்ணி பூஜை பண்ணி அர்ச்சனை பண்ணி அந்த ஜலத்தினை தலைமையில் போட்டுக்கிறார். கிருஷ்ணாவதாரத்தில், ராமாவதாரத்தில் எங்காவது பாருங்க. அது மட்டும் இல்லை, கீதையில் பகவான் சொன்னார், ஞானி தூ ஆத்மைவ மே மதம். என்னோட ஆத்மா, என்னுடைய ஹிருதயந்தான் ஞானி. என்ன திருஷ்டிலோ ஞானி மட்டும் அவர் சிறந்த ஒரு ஹையஸ்ட் பீயிங் அப்படின்னு பாராட்டினார். இங்கே அந்த ஞானியோட நிலை பார்க்கும்போது நேற்றுக்கு பல விஷயங்கள் சொல்லும் போது ஒரு சின்ன கதை சொல்லணும்னு தோணிச்சு. என்னன்னா, தேச கால வஸ்து எதுக்கு சம்பந்தம் இல்லாமல் முகூர்த்தம் இதெல்லாம் பேசிட்டோமா, வாஸ்து, திசை, இது டைமு எதுவுமே இல்லை. நான் இருக்கேன்னு தோணுறதுக்கு என்ன முகூர்த்தம் வேணும்? ஏன் டாய்லெட்டில் இருக்கும்போது நீங்கள் இருக்கிறது தெரியலையா? பூஜைக்கு சுவாமி முன்னாடி உட்காரும்போது மட்டும்தான் நீங்கள் இருக்கிற மாதிரி தெரியறதா? இல்லையே. ஒரு வாட்டியம்மா ஒரு காஃபிர், ஒரு முஸ்லீம் செயின்ட்டு, அவங்க அந்த மக்காவில் போய் அந்த காபான்னு பார்ப்பாங்க இல்லையா? காபான்னு அந்த சென்டரில் இருக்கிற அந்த டூம்பு, அதுதான் அவங்களுக்கு பவித்திரமானே. அவர் எங்கோன்னு ரொம்ப நாள் பிரயாணம் பண்ணி அங்கே சேர்ந்துட்டார். வந்ததுக்கப்புறம் ரொம்ப டயர்டானதுனால அப்படியே படுத்துக்கிட்டார். அங்கே தூங்கி போயிட்டார். தூங்கும்போது அவருடைய கால் இந்த காபா பக்கம் திரும்பி வச்சிருந்தது. அவர் வேணுமனு வச்சாரா தெரியாமல் அப்புறம் திரும்பிட்டாரா, அப்படி இருக்கார். அப்புறம் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் காலையிலையோ இப்போது அங்கே இருக்கிற யாரோ ஒரு ப்ரீஸ்ட் முல்லா, அவன் இவன் கத்தியை அனுப்பி விட்டுட்டு, இப்படி என்ன காலையில் அந்த காபா பக்கம் திருப்பி வச்சுருக்க, அது கடவுள் இல்லையோ? அல்ல. அப்போது அது எவ்வளோ பாப்பம், அப்படி வைக்கக்கூடாதுன்னா.
எதுக்கு அவளை கத்துறே, கோச்சிக்கிறேன், என்னால் கொஞ்சம் காலை நகர்த்த முடியல, ரொம்ப டைட்டாக வலிக்கிறது, அதனால் நீ அந்த காலை தூக்கிட்டு கொஞ்சம் இந்த காபா பார்க்காம இன்னொரு பக்கம் திருப்பி வை அண்ணா. காலை அவனை தூக்கிட்டு இன்னொரு பக்கம் வச்சுட்டா காலை இவர் எந்த பக்கம் திருப்பிட்டாரோ அப்புறம் அவனை பார்க்குற அந்த ப்ரீஸ்ட்டு காபா அந்த காலு எங்கே வச்சாரோ அந்த பக்கம் காணப்படுறது. அந்த மாதிரி 2-3 வாட்டி பண்ண அந்த பக்கம் தெரியறது. அப்போ அவனும் அசந்தி போயிட்டான். இந்த படுத்துக்கிட்ட காஃபீர் ஜீவன் முக்தன், ஞானி. ஸோ ஞானியுடைய திருஷ்டியில் இந்த பக்கம் அந்த பக்கம் டைரெக்ஷன் இல்லை. இதெல்லாம் விவகாரத்தில் ஓகே. விவகாரத்தில் நம்ம என்ன பண்ணுறோம், சுவாமிக்கு நமஸ்காரம், சுவாமிஜிக்கு நமஸ்காரம் பண்ணுறதுன்னா கூட சுவாமிஜி இப்படி திரும்புங்க, நம்ம அவங்களுக்கு சொல்லி கொடுத்து திருப்புவோம். சுவாமி ஞானி எங்கே நின்றுட்டா அந்த டைரெக்ஷனு பவித்திரம். அவர் எந்த இடத்துல கால் வச்சு அந்த ஸ்தலம் பவித்திரம். எந்த ஜலம் தொட்டுட்டா அது பவித்திரம். அதனால் நம்ம போய் ஆனால் அக்ஞானிகள் நம்ம பக்தாள் டிசைபிள்ஸ் இப்படி சொல்லுவாங்க, திரும்புங்கோ, இதுதான் ஈஸ்ட்டு. இது எல்லாமே கர்மத்திலோ விவகாரத்திலோ தவிர ஞானத்திலோ இதுக்கு சம்பந்தம் இல்லை. அதனால தான் ஞானி இது எல்லாத்தையும் அப்புறம் அந்த ஞான நிலையில் இருக்கும்போது கண்டிக்க மாட்டான். விவகாரம் லோகத்தில் இருக்கும்போது நீ விவகாரம் பண்ணுறேன்னா அப்புறம் அங்கே பண்ண வேண்டியிருக்கு. இப்போ ஞானி சந்நிதியிலேயே, ஞானி இருக்கிற ஆசிரமத்திலேயே ஒரு கோவில் கட்டுறாங்கன்னா அதுக்கு வாஸ்து பார்க்கணும், ஆகம சாஸ்திரம் பார்க்கணும், முகூர்த்தம் பார்க்கணும், எல்லாம் பார்ப்பாங்க. ஆனால் அன்றைக்கி சொன்னோம் இல்லையா, ரமணர்னு யாரோ இது இன்றைக்கி ஏகாதச துவாதச சதுர்தச ஏதோ கேட்டால் ரமணர், என்னப்பா இன்றைக்கி என்ன இது பகலா ராத்திரி எனக்கு தெரிய மாட்டேங்குது, நீ போய் என்னை சதுர்தசான் அப்படின்னு. ஞானி இது எல்லாத்தையும் தாண்டி நிந்திருக்கும்போது அவருக்கு எப்பவுமே சர்வதா சர்வத்திர ஆத்ம சிந்தனை பகவத் தர்சனமே ஏற்படும் போது பிரம்ம தர்சனம் அங்கே எங்கே தான் இதெல்லாம் நிற்கும். இதெல்லாம் யாருக்குன்னா உனக்கோ, இந்த டைமில் மட்டும் நான் பூஜை பண்ணுறேன், அதனால் முகூர்த்தம் வேணும், காலம் வேணும், யமகண்டம் பார்க்கணும், அதெல்லாம் பண்ணணும். அதனால் கிளாஸுக்கு வர்றதுக்கு அப்படிலாம் பார்ப்போமா? இப்படி பார்த்துட்டே இருந்தால் நம்ம அப்புறம் இந்த சாஸ்திரம் படித்த மாதிரி தான், வாழ்க்கை பத்தாது. அதனால் பிரபஞ்சம் மொத்தம் சர்வம் சமதர்ஷனமாக பார்க்கணும், திரஷ்டாவான நானும். ஸோ அப்படி ஞானியுடைய பெருமை பாராட்டி அடுத்தது 537. ந வித்யதே நோ விஷயை பிரமோததே ந சஜ்ஜதே நாபி விரஜ்யதே ச ஸ்வஸ்மின் சதா க்ரீடதி நந்ததி ஸ்வயம் நிரந்தரானந்தரசேன த்ருப்தः ந கித்யதே ந விஷயேஷு விஷயைஹி பிரமோததே. அப்படின்னா பிரியா அப்பிரியங்கள் வர்ஜிதன். பிரியமாக இருக்கும்போதோ அதில் அட்டாச்மெண்ட் ஆகி மாட்டிக்கிறது இல்லை. விஷயைஹி ந பிரமோதயத்தே, இருந்ததா இருக்க ஓகே, இல்லையா டபுள் ஓகே. ந கித்யதே, துக்கமும் படலை, நிராசையும் படலை. அதனால் ந கித்யதே ந பிரமோததே. அப்படின்னா இந்த பெய்ர்ஸ் ஆஃப் காம்ப்ளிமெண்ட்ரிஸ்ன்னு சொல்கிற துவந்தங்களுக்கு அதீதனாக இருக்கான். ஏன்னா இந்த துக்கம் சுகம் అనేది போயிட்டே இருக்கும் மாறி மாறி. அப்போ ரெண்டுமே எனக்கு தெரியறதுனால நான் இது ரெண்டுத்துக்கு அப்பாற்பட்டவன் தானேன்னு தெரிஞ்சுக்கிட்டான். இன்னொரு விஷயம், இந்த சுகம் துக்கம் అనేది ரிலேட்டிவ். பட் நானும் அது தெரிஞ்சுக்கிற நானும் அப்சல்யூட் பாரமார்த்திகம். அப்போ விவகாரம்లో நடக்கிறது எதுவுமே சத்தியமில்லேன்னு அவருக்கு தெரியுது. அதனால ந சஜ்ஜதே நாபி விரஜ்யதே,
அனுகூலமாகவும் இல்லை, பிரதிகூலமாகவும் இல்லை. பாருங்க. ஸோ அப்படி என்ன பிரியா அப்பிரியம் சுகம் துக்கம் இதெல்லாத்தையும் கூட அனுகூலம் பிரதிகூலம் ரெண்டும் விவர்ஜிதன், உட்டி கொடுத்தவன். அது எப்படி சார், ஏதோ ஒன்றும் நீ இவங்களுக்காவது ஓட்டு போடணும், அவங்களுக்காவது ஓட்டு போடணும், யாருக்கு போடலைன்னு ஓட்டு வேஸ்ட் ஆகிடும் இல்லையா? இது லோக விவகாரத்தில் இந்த கேள்வி. ஆனால் ஞானியுடைய ஸ்திதி விஷயத்துக்கு வரும்போது இவர் அனுகூலமும் கிடையாது, எதுக்கு பிரதிகூலமும் கிடையாது. ஏன்? இவருடைய திருஷ்டியில் எல்லாமே ஈஸ்வரனுடைய இச்சை, ஹரி இச்சனால், பகவானுடைய இச்சனால் நடக்கிறது. அது இருக்கணுமா இல்லையா, பிரதிகூலமா அனுகூலமா, இது சொல்கிறதுக்கு நான் யார்? நானே அபிமானம் இருந்தால் தானே அங்கே. இந்த பெயர்ஸ் ஆஃப் ஆப்போசிட்ஸு, பிரதிகூலம் அனுகூலம், இது எல்லாமே கூட பிரியம் அப்பிரியம் எல்லாமே எங்கே? வியாபகாரிக சத்தியத்தில் ரிலேட்டிவ் ரியாலிட்டியிலோ தானே காணப்படுறதே. இந்த ரிலேட்டிவ் ரியாலிட்டி இஸ் நாட் ரியாலிட்டி. இது கூட ஒரு ஸ்வப்னம் மாதிரின்னு பல வாட்டி சொல்லியிருக்கோம். நேற்றுக்கு தெலுங்கில் பாகவதம் திரும்பி சொல்லும் போதும் துருவனுடைய கதத்தில் குபேரனு அக்ஷர்கள மேலே கோபம் யுத்தம் பண்ணிட்டு இருக்கிற துருவன் யுத்தம் நிறுத்திட்டார். தாத்தா ஸ்வயம்பூமனு சொல்லி, அப்புறம் குபேரனு ரொம்ப சந்தோஷம் அது பாராட்டி, அந்த குபேரனு கூட 3-4-5 ஸ்லோகங்கள் அவனும் தத்துவோபதேசம் பண்ணுறான் துருவனுக்கு. அந்த இடத்துல பார்த்தா அங்கே என்ன சொல்கிறான்னா, ஸ்வாப்னி இவ, மனுஷனுக்கு ஸ்வப்னம் అనేది இருக்கா. அங்கே பாயிண்ட் என்னன்னா, அந்த ஸ்லோகம் இப்போ தான் எனக்கு தரிசனம் கொடுத்துது. எவ்வளோ நாள் ஏதோ கதை சொல்லிட்டு இருக்கிறோம், முடிஞ்ச சில ஸ்லோகங்கள் சொல்கிறோம். ஆனால் மறுபடியும் திரும்பி பார்க்கும்போது அந்த டீப் ஒரு இன்ட்யூஷன் விஷயம் தெரியுது, ஆழம். அதுதான் அந்த பாகவதத்துடைய மகிமா. நாம் படிக்க படிக்க ஸ்ரத்தையோடு அது காட்டிகிட்டே இருக்கும். என்ன விஷயம் பார்த்து தெரிஞ்சதை நாங்கள் ஸ்வப்னம்னு பார்க்குறவனும் ஸ்வப்ன திரஷ்ட, அந்த ஸ்வப்னத்தில் பார்க்குற எல்லாமே கூட அவனே தானே. ஈஸி தானே புரிஞ்சுக்கிறது, எல்லார் அனுபவம் தானே. ஸ்வப்னம் பார்க்குற நானே தான், ஸ்வப்னில் இருக்கிற எல்லா வஸ்துவாகவும் நானே தான் இருக்கேன். ஸ்வப்ன திரஷ்ட ஏவ ஸ்வப்ன திருஷ்யம், இதில் சந்தேகம் இல்லையே. அப்போது கேள்வி என்ன, நாங்கள் லாஜிக்கு பார்க்க வேண்டிய பாயிண்ட்டு, இந்த நினைவனே கனவு, ஜாகிரத திரஷ்டா, நினைவுன்னு பார்க்குற திரஷ்டா நானே. அப்போ அந்த நினைவுல பார்க்குறது எல்லாமே நானாவாக தானே இருந்திருக்கணும். அந்த சொப்பனம் லாஜிக்கு பற்றி பார்த்தா, ஏன்னா சொப்ன திரஷ்டை தான் சொப்பனத்தில் எல்லாமும் ஆகிறான், அந்த ஒரு மைண்டே எல்லாமே ஆகிறது நானே. அப்போ ஜாகிரத திரஷ்ட, ஜாகிரத்தில் பார்க்குற சர்வம் அவனாக தானேவா இருக்கணும். பாருங்கோ, அப்படின்னா ஸ்வப்னம் అనేది వ్యష్టి కనవు, కనవు వ్యష్టి இண்டிவிஜுவல் கிரியேஷன் கனவு. ஆனால் ஜாகிரதன்னு சொல்லும்போது சமஷ்டி கனவு. சமஷ்டினா மொத்தம் சேர்ந்து ஈஸ்வரனுடைய கனவு. அப்போ அதில் நீயும் இருக்க பாருங்க. அப்படி பார்க்கறதுனால இவனுக்கு இந்த அனுகூலம் பிரதிகூலம் என்னதான் இருக்குது, இது அசல் சத்தியமாக இருந்தால் தானே எல்லாமே நானே தான் ஆகிறானே. அதனால் இது சும்மா போகிற காற்று மாதிரி. அதனால தான் பகவத்கீதையில் கூட பகவான் சொன்னார். முதல்ல இந்த 2 வரி பார்த்துட்டு அதை கோட் பண்ணுறேன், சொல்கிறேன். அதனால் இவனுக்கு எப்படி இந்த நிலை வந்துச்சு? ந கித்தியதே ந பிரமோதயத்தை ந சஜ்ஜத்தை. சஜ்ஜத்தைன்னா ஒட்டுக்கிறது, உளுந்து போகிறது, அட்டாச்மெண்ட் உருவாகிறது, ஓகே, லைக் பண்ணுறது இல்லை. நாப்பி விரஜ்ஜத்தை, எவர்ஷனும் கிடையாது, துவேஷமும் கிடையாது, ராகமும் கிடையாது, துவேஷமும் கிடையாது.
அப்படி ராகத்வேஷ விவர்ஜிதனாகவும் பிரியா அப்பிரிய விவர்ஜிதனானும் இருக்கிற இவனும் எதனால் இந்த நிலைன்னா ஸ்வஸ்மின் சதா கிரீடதி நந்ததி. ஓகே, சதா அண்ணாவே போதும். கீழே வரியிலும் திரும்பி நிரந்தர சதா என்ன அந்த நிரந்தரம் நான் ஸ்டாப் சப்ளை ஆஃப் தி uninterrupted UPA, uninterrupted power supply of UAP, Ananda supply, UAS. நிரந்தர ஆனந்த ரசேன இவன் திருப்தனாக இருக்கிறான். he is reveling in that kridanti nandati swayam. so swayam swasmin நிரந்தர ஆனந்தரசேன சதா திருப்தஹா, ever content because he discovered his own source. இந்த சோர்ஸில் எந்த ஒரு கலவரம் கிடையாது, ஒரு குழப்பம் எதுவுமே இல்லை. அங்கே நிச்சலமாக இருக்கு, நிச்சலம். அதனால பகவான் கூட கீதையிலும் துக்கேஷ்வனுத்விக்னமனாஹ சுகேஷு விகதஸ்புருஹ வீதராகபயக்ரோதஹ ஸ்திததீர்முனிருச்சதே அப்படின்னு அங்கே சொல்லியிருக்காரு. அதே மாதிரி இன்னொரு இடத்துல சுக துக்கே சமே கிருத்வா லாபாலாபௌ ஜயா ஜயோ ததோ யுத்தியாய யுஜஸ்வான்னு சொல்கிறாங்க. ஸோ சமநிலையில் எல்லாத்தையும் துக்கம் வரும்போது வரும் போகும், சுகம் வரும்போது வரும் போகும், எல்லாமே வரும் போகும், துவந்துவங்கள் சுகம் துக்கே சமய குருத்வா அப்படின்னு சொல்லி அந்த ஞானியோடைய நிலை சமஸ்திதி. அடுத்தது 538வது ஸ்லோகம். சுதாம் தேவவ்யதாம் த்யக்த்வா பாலः क्रीडति वस्तुनि तथैव विद्वान् रमते निर्ममो निरहं सुखी. ஸோ இந்த முந்தாவது ஸ்லோகத்தில் சொன்ன நிலைக்கு அவனுக்கு காரணம் என்னன்னா நிர்மமஹா நிர் அகங்காரஹா. இந்த அகங்காரமும் மமகாரம் இல்லாதனால, அகங்காரம் மமகாரம் இல்லாதனால தான் ததையேவ வித்வான், அந்த அகங்காரம் மமகாரம் இல்லாதனால தான் இந்த வித்வான் சுகமாக இருக்கா. அதனால் அகங்காரம் மமகாரம் இருக்கிறதுக்கும் மனுஷனுக்கு சுகம் இருக்காதுன்னு தெரிஞ்சுக்கணும். ஓகே, இது இல்லாமல் விவகாரம் பண்ண முடியுமான்னா பண்ணலாம், ஆனால் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், குறைச்சலாக தான் இருக்கும். எல்லோரும் அடுத்தவங்கள மாதிரி நீ ரொம்ப அகங்காரம் மமகாரம் இருக்கும்போது பண்ண அளவுக்கு விவகாரம் பண்ண முடியாது. விவகாரத்தில் கொஞ்சம் இடிச்சுக்கும், பரவாயில்ல, நீ அதை விட்டு கொடு, என்ன இந்த சுகத்துக்காக அதுக்கு விட்டு கொடுக்கலாமே. இந்த மமகார அகங்காரத்தினே இன்னும் 2 வார்த்தை வச்சு சொல்கிறாரு. இது இஸ் ஈக்குவல். எது க்ஷுதாம், க்ஷுதாமன்னா ஹங்கர்னு அர்த்தம், பசி. என்ன பசி? லோகத்தில் இருக்கிற இந்த மமத்தான்னு சொன்னமே, மமத்தான் என்னோடது 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 என்னோடதானே பசி. அது 2 விதமாக எடுத்துக்கலாம் அர்த்தம். நார்மல் பசி பற்றி இல்லை, க்ஷுதாம் అనేది எல்லாருக்கும் இருக்கு. பசி అనేది எல்லா ஜீவராசிக்கும் இருக்கு. பசி பன்னிக்கு இருக்கு, நாய்க்கு இருக்கு, கொசுக்கு இருக்கு, எல்லாருக்கும் இருக்கு. ஸோ இங்கே க்ஷுதாமன்னா அந்த வயிற்றுக்கு வர பசி மட்டும் இல்லை, எல்லா 5 இந்திரியங்களுக்கு ஏற்படுற பசி. அப்போ அதனால் என்ன பண்ணுறான் இவன் நிறைய திங்ஸ்னு பொசேஷன் பண்ணிக்கிறான், பொசேஷன்ஸ் அண்ட் ரிலேஷன்ஸ்னு வளர்த்துக்கிட்டே இருக்கிறான். இதுதான் பசி. ஸோ அந்த மமதான் என்ன, மமதா க்ஷுதாம், மமதா க்ஷுதாம், அப்படி அந்த வார்த்தை சேர்த்துக்கலாம். ஸோ மமதா க்ஷுதாமன் என்ன, hunger for possessing the objects and relations. அப்புறம் தேக வியதாம், இன்னொன்று என்னன்னா
உடம்புக்கு வர வலி, உடம்புக்கு வர தொந்தரவுகள், அது வியாதி அப்படியெல்லாம் இருக்குது. சரியா? ஸோ க்ஷுதாமன்னா பிராணசக்திಗೆ வர ஒரு கஷ்டம், பசி అనేది பிராணமய கோஷக்கு. ஆனால் மமதான்னு சொல்கிறது வந்து மைண்டில் வர க்ஷுதா, மைண்டுக்கு ஒரு பசி. அதானே அது தேடிட்டே இருக்கிற, இன்னும் வேணும் இன்னும் வேணும் இன்னும் வேணும். தேக வியதாமன்னா சரீரத்துக்கு வர பல வகையான துக்கங்கள். இது ரெண்டுத்தினுமே அவன் அப்படின்னா அதனால அகங்காரம், தேகம் நானுன்னு நினச்சிட்டு இருந்தால் ரொம்ப ஐடென்டிஃபிகேஷன் இருக்கும்போது இந்த தேகத்துக்கு வர பல கஷ்டங்கள், ரொம்ப பெரிய கஷ்டம் ஒன்றும் இல்லைங்க, ஒரே ஒரு கொஞ்சம் முடிங்க வெள்ளை ஆயிடுச்சு அவ்வளோதான். அப்பா எவ்வளோ அதுக்காக மனசு கஷ்டப்படும் பாருங்க. போய் அகங்காரம், தேகம் நான் అనేది, அப்போது அவ்வளோதான், சின்னது தான். அதுக்கப்புறம் கொஞ்சம் வயசாகனே யாரோ குழந்தைகளை பார்த்து அங்கிள் ஆண்டின்னு கூப்பிட்டா உடனே நமக்கு பக்குன்னு என்ன நான் அங்கிள் ஆகிட்டானா ஆண்டி அப்படின்னு தோணும். அப்புறம் இல்லைன்னா ஏதோ முடி நிறைஞ்சுன்னா தாத்தான்னு கூப்பிடும். குழந்தைக்கு என்ன தெரியும் பாப்போம். நான் ஸ்கூலுக்கு போகிற காலத்தில் ஸ்கூலில் சின்ன குழந்தைகள் எல்லாம் போகும்போது அது அதுக்கு பேசிக்கும், அது தாத்தா வராருன்னு சொல்லும். இப்போ இல்லை, முடி எப்போ நெறிஞ்சிச்சு, அது ரொம்ப நாளுக்கு முன்னாடியே, வயசு நாள் இல்லை, முடி நெறிஞ்சிச்சு. அது என்னன்னா அவங்க வீட்டில் பார்த்துருக்கு தாத்தாக்கு முடி நெறிஞ்சிருக்குன்னு. அது ஸோ இந்த க்ஷுதாம் அப்படின்னா மமதா, மென்டல் பசி முதல் முக்கியமாக. அப்புறம் தேகத்துக்கு வர இந்த தேகம் நான் நினைக்கும் போது இதுக்கு வலது வரும்போது ரொம்ப ரொம்ப வயசாகும்போது கவலைப்படுவோம், வியாதி வரும்போது கவலைப்படுவோம். இதுக்கு நிறைய அலங்காரம், டெக்கரேஷன், க்ளோதிங், அது இதுன்னு இதுக்கு மேக்கப் பண்ணி பிரேக்கப் பண்ணி எல்லாத்தினையும். க்ஷுதாம் தேக வியதாம் தியக்த்வா, இது ரெண்டு உட்டி கொடுத்ததுனால, இதில் கண்டிக்காதனால இவர் அப்படி பாலக கிரீடத்தி வஸ்துனி, இது குழந்தை எப்படி பொருட்கள் கூட விளையாடும்போது அதுக்கு பொம்மை கொடுத்தா விளையாடுந்துட்டே இருக்கும், அதுக்கு பசி இருக்கிறதே தெரியாது. அப்புறம் அந்த கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் அந்த குழந்தை பொம்மையெல்லாம் விட்டு கொடுத்துட்டு தூங்கி போயிடும். எப்படி குழந்தை வந்து பல வகையான வஸ்துகளை வச்சுட்டு விளையாடிட்டு இருக்கிறதோ, ஆனால் எது மேலேயும் அதுக்கு பற்று இல்லையோ, அந்த விளையாடும்போது வஸ்துக்கு கூட மமக்காரமும் தெரியாது அதுக்கு, இதெல்லாம் என்னோடதானே தெரியாது, குட்டி குழந்தைன்னு சொல்கிறேன். அந்த மாதிரி தான் ஞானியாமல் இந்த எதுவுமே எல்லாம் தெரியறது, லோகம் எல்லாம் தெரியறது, வஸ்துகள் இருக்குது, அவர் வச்சுக்கிறாரு, அவர் இஸ் என்ஜாயிங் வித் த திங்ஸ் ஆப்ஜெக்ட்ஸ் அரவுண்ட். ஆனால் எது மேலே கூட மமகாரம் இல்லை, குழந்தை மாதிரி, குழந்தை மாதிரி. ஸோ பாலக கிரீடத்தி யதா வஸ்துனி ததா ததையேவ வித்வான் ரமதே நிர்மமஹ நிரஹங்காரமா இருந்து he enjoys, he revels in this world. and அதனால ஞானி தான் ரொம்ப என்ஜாய் பண்ணுறவர் இந்த வேர்ல்டில். ஆனால் நம்ம திருஷ்டியில் பணம் இருக்கிறவனும் அப்படியே இல்லை, அவர் எதுவுமே இல்லாமல் எதுவுமே ஆசிக்காமல் ஆனந்தமாக இருக்கிறார். என்ன மமக்காரம் அகங்காரம் இல்லை, இருந்தால் எல்லாமே என்னோடது தான், கஷ்டம் என்னோடது தான், துக்கம் என்னோடது தான், எல்லாமே என்னோடது, எல்லாம் நானே தானே, அப்போ என்ன குறை இருக்குது? அதனால் சுகி, சுகமாக இருப்பார் அப்படின்னு சொல்லி அடுத்தது 539 சிந்தா சூன்யமதைன்ய பைக்ஷம் அசனம் பானம் சரித்வாரிஷு ஸ்வாதந்திரேண நிரங்குஷா ஸ்திதிரபீஹ நித்ரா ஸ்மசானே வனே வஸ்திரம் க்ஷாளன சோஷணாதிரஹிதம் திக்வாஸ்து शय्यामहि संचारो निगमान्तवीदिषु विदां क्रीडा परे ब्रह्मणि. இங்கிருந்து 2-3 ஸ்லோகங்கள் வந்து
2 திருஷ்டிகோணத்தில் பார்க்கணும். ஒன்று வந்து ஆஸ் இட் ஈஸா சங்கரர் அந்த காலத்தில் காலம் அப்போது டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல வடக்க பழக்கங்கள் இப்போ. அப்போது ஒன்று வந்து சந்நியாசி யதி அவதூதர்களாக சந்நியாச மார்க்கங்களில் இருக்கிறவங்களுடைய நிலை எப்படி இருக்குன்னு சொல்கிறாரு. ஆனால் அது இப்போ அப்ளை எல்லாருக்கும் ஆகுமா? நம்ம எல்லோரும் சந்நியாசிகளா? இப்போ எல்லோரும் சந்நியாசின்னா ட்ரெடிஷ்னலாக பாஹ்ய சந்நியாசம் எடுத்துக்கிட்டு போகணுமா? எத்தனை பேருக்கு முடியறது? அது தானாக ஈஸ்வரன் நிச்சயனால் ஆகும் தவிர சந்நியாசம் எடுத்துக்க வேண்டியதில்லை. சந்நியாசி நிலையில் இருக்கிறது. இட் இஸ் எ ஸ்டேட் ஆஃப் பீயிங், இட் இஸ் நாட் எ ஸ்டேட் ஆஃப் பிகமிங். அதனால தான் தேகன்யாசா சந்நியாசா ந காஷாய வாசசா. காஷாய வஸ்திரங்கள் உடுத்துக்கிறதுனால சந்நியாசி ஆகலைப்பா. தேகம் நான் இல்லைன்னு உட்டி கொடுக்கறது தேக பாவத்தினை, அதுக்கு பேர் தான் சந்நியாசம் அன்னார் சங்கரர் எழுதினார். அப்போ இங்கே முதல் 2 ஆங்கிள்ஸ்னு சைமல்டேனியஸாக பார்ப்போம். முதல் விஷயம் சிந்தா சூன்யம். ஓகே, கவலைன்னு விட்டுவிடணும். கவலைப்படுறதுனேது விட்டுவிடணும். நம்ம காலையில் எழுந்திரிச்ச உடனே பகவான்கிட்ட பேசி பிரார்த்தனை பண்ணி சொல்லிக்கணும். எப்படி சொல்லுங்களோ, நானும் எதுக்குமே கவலைப்படக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது காலையில் இடுப்பு வலியோடு தான் எந்திரிக்க வேண்டியிருக்கும். சில நாள் முட்டி வலியோடைய இருந்தது, முட்டி வலி இருக்கு, இல்லைன்னு சொல்லலை, ஆனால் கவலைப்பட மாட்டேன். கஷ்டம் இருக்கு, கஷ்டம் இருந்தாலும் கவலைப்படாமல் இருக்கிறது பேர் ஞானஸ்திதி. அப்போது சிந்தா சூன்யம். அதனால் சிந்தை வராத மனுஷனே கிடையாது. நல்லா ஸ்ரீகிருஷ்ணர் எத்தனை சிந்தனை என்ன, சிந்தப்பட வேண்டிய துக்கப்படத்துக்கு வேண்டிய எல்லா பிரச்சனைகளும் வந்தது அவருக்கு. ராமருக்காவது கிருஷ்ணருக்காவது இப்போது வந்து போகிற ஞானிகளாவது எல்லாருக்கும், எல்லா மனிதர்களுக்கு. நம்ம யாருன்னு லோகத்தில் ரொம்ப சிறந்த பெரிய பேரு புகழன்னு சினிமா ஆக்டரோ வேர்ல்டு ஃபேமஸோ இல்லை பணக்காரன்னு சொல்கிறோம், எல்லாருக்கும் அவங்களுக்கு சிந்தை இல்லையா என்ன? நிறையவே இருக்குது. நீ போய் பேசினா தெரியும், எல்லாருக்கும் இருக்கு. ஆனால் சும்மா அதை நமக்கு வந்து அதர் சைட் ஆஃப் த ஃபென்சிங் இஸ் க்ரீனாக தெரியும், இக்கரைக்கு அக்கறை பச்சை. அதனால் சிந்தா சூன்யம் இது ஒரு விரதமாக எடுத்துக்கணும். நானும் வரி பண்ணிக்கக்கூடாது. வரி பண்ணிக்கிறதுனால எந்த பிரச்சனை ப்ராப்ளம் சால்வ் ஆனதே கிடையாது இப்போ வரைக்கும் லோகத்தில். என்ன பண்ணணும்னு பிளான் பண்ணுறோம், அதை பற்றி யோசிக்கிறது தவிர சிந்திக்கிறது, வரி பண்ணிக்கிறது வேறு, பிளான் பண்ணுறது வேறு. That's why many times we don't know that whether you are worrying or whether you are just thinking. So, Chinta Sunyam, first principle 1. அப்புறம் அதைன்ய பைக்ஷம். சிந்தா இல்லாமல் இருக்கிறதுனது எல்லாருக்கும், அது சன்னியாசி ஆகட்டும், குருஹஸ்தன் ஆகட்டும், வானப்பிரஸ்தன் ஆகட்டும், எவ்ரிபடி பி ரிலாக்ஸ்ட், பி ஹாப்பி, ரிலாக்ஸ்ட். இந்த பாயிண்ட் வந்து எந்த ஒரு வெக்கமும் இல்லாமல் பிக்ஷை கேட்டு வாங்கி சாப்பிட்றதுக்கு வெக்கப்பட மாட்டானா அப்படின்னா, இது பியூர்லி மெயின்லி சந்நியாசி விஷயத்தில் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கா? ஏன்னா பிக்ஷை வாங்கி சாப்பிட்றது சந்நியாசி தான். அப்படி அதைன்யம் வெக்கப்படாமல் கூச்சப்படாமல் பிக்ஷை வாங்கி சாப்பிட்றார். அப்போது நமக்கு கிரகஸ்தர்களுக்கு இது என்ன அப்ளை ஆகும்? எப்படி? கிரகஸ்தர்களாக இருந்தால் கூட கொஞ்சம் கொஞ்சம் வயசாகும்போது நம்ம வானப்பிரஸ்த வாழ்க்கை நடத்தணும் பண்ணுறோம். அந்த மாதிரி வீட்டில் கொஞ்சம் வயசானதுக்கப்புறம் சின்ன குழந்தைகள் வேறு எல்லோரும் மருமகன் எல்லோரும் வந்திருக்காங்க, அவங்களாவது பார்த்துக்கிறாங்க, செய்கிறாங்க. நம்ம அதனால் தினந்தோறும் சாப்பிடும்போது நம்ம சாப்பாடு எல்லாமே பிக்ஷை மாதிரி தான் நமக்கு. அதனால தான் அன்னபூர்ணே சதாபூர்ணே சங்கர பிராணவல்லபே ஞான வைராகிய சித்தர்தம் பிக்ஷாம் தேஹீச்ச பார்வதி. லோக ஜெகன்மாதான அந்த அன்னபூர்ணா தேவி எனக்கு இன்னைக்கு
சாப்பாட்டு கொடுத்தாங்கன்னு சொல்லி அது பிக்ஷை மாதிரி. எதுக்கு இந்த பிக்ஷை என்ன? க்ஷுத்வியாதிஷ்ச சிகித்சதாம் பிரதிதினம். சாதனா பஞ்சகங்களில் சங்கரர் சொன்னார் இல்லையா, க்ஷுத் வியாதி, இந்த பசி అనేది ஒரு வியாதி, அதுக்கு மருந்து போடணும். ஒரு நாளைக்கு 3 வாட்டாவது 3 டோஸ் போடணும். சில வாட்டி 5 வாட்டி பிரித்து போட வேண்டியிருக்கு அந்த மருந்து. போடு பிக்ஷா க்ஷுத் வியாதின்றார். அதனால் இந்த க்ஷுத் అనేది நம்மளை கஷ்டப்படுத்தது. 12 மணி ஆன உடனே பசி வரும், திரும்பி சாயங்காலம் வரணும் பசி வரும். பரவாயில்ல. அப்போது சாப்பிடும்போது இது என்ஜாய்மெண்ட்டுக்காக சாப்பிடக்கூடாது. ருச்சியாக தான் சாப்பிடு, போக புத்தியோடு சாப்பிடாமல் இருக்கணும். இது எதுக்கு இந்த பிக்ஷா பிரார்த்தனையில் என்ன சொன்னோம்? ஞானமும் வைராக்கியம் வரணும். அதனால் இந்த சரீரத்தை நான் காப்பாற்றிட்டுருக்கேன். சரீரம் தெம்பாக இருந்தால் தான் மனசு வேலை செய்யும். மனசு நல்லா வேலை பண்ணாதான் நான் கிளாஸுக்கு போய் உட்காந்த மாஸ்டரை குரு சொல்கிறதை புரிஞ்சிக்க முடியும். வீக்காக இருந்தால் எப்படி புரிஞ்சிக்க முடியுமா? ஸோ அதனால் ஞான வைராக்கியத்துக்காக பிக்ஷாம் தேஹி అని கேட்கணும். அப்படி சொல்லி அந்த பாவத்தோட இந்த லோகத்தில் நம்ம எல்லோரும் பெக்கர்ஸ் தான். பெக்கர்ன்னு யாரு? சந்நியாசி. வி ஆர் ஆல் பகவானுடைய திருஷ்டியில் அவருடைய குழந்தைகள்னு சொல்லலாம். இல்லை பகவான்கிட்ட இருந்து எல்லாம் பிரார்த்திச்சு வாங்கிக்கிறோம், ஜெகன்மாதான தேவி அம்பாளுக்கிட்ட. அதனால் வி ஆர் ஆல் சீக்கிங் பிளெஸ்ஸிங், சீக்கிங் கம்ஃபர்ட்ஸ், சீக்கிங் அன்னம், சாப்பாட்டு, ஜலம் எல்லாமே. ஸோ இது அந்த பாவத்தோட நன்றி சொல்லி நமஸ்காரம் பண்ணி பாவிச்சு சாப்பிடுறதே அன்னம் பிரம்மாரசோ வை விஷ்ணு போக்தா மகேஸ்வரஹான்னு சொல்லி ஒரு வெக்கமும் படாமல் சாப்பிடணும். சன்னியாசிகளுக்கன்னா 5 வீட்டுக்கு தான் போய் பிக்ஷை வாங்கி சாப்பிடணும். இப்போ யார் அந்த மாதிரி சன்னியாசிகள் இருக்காங்க? எங்கோ எல்லாம் பொதுவாக நிறைய சுவாமிஜிஸு எல்லோரும் பார்த்திங்கன்னா நிறைய வீட்டுக்கு காரில் கொண்டு போய் பிக்ஷை கொடுக்குறாங்க. இதெல்லாம் இருக்குது. ஸோ மொத்தத்தில் அர்த்தம் என்னன்னா, எல்லா பர்சனுக்கு எப்படி அப்ளை ஆகும் இந்த பாயிண்ட்ஸ்? இப்போ சாதகனுக்கு நம்ம சாதகர்கள் அதுக்குன்னா அந்த புத்த மதத்தில் பிக்ஷுகள்னு சொல்லுவாங்க அவங்க எல்லோரும். ஸோ பைக்ஷம் நம்ம எல்லோரும் இங்கே பகவானுடைய அனுகிரகத்தினால அவர் போடுற பிச்சைனால தான் நம்ம இங்கே வாழ்ந்துட்டுருக்குறோம். இந்த சரீரம் நமக்கு அம்மா அப்பா தான் பிச்சை கொடுத்தாங்க பாருங்க. அதுக்கப்புறம் லோகத்தில் நானும் எடுக்கிற காற்று பகவான் கொடுத்த பிச்சை இல்லையா? சர்வம் ஜலம் நீயா உருவாக்கிட்ட ஜலம். நீ ஆக்வா ஃபில்டர் உருவாக்கலாம். நீ ஜலம் யார் உருவாக்கிட்டான்? காற்று யார் உருவாக்கலாம்? நீ ஏசி நீ பண்ணியிருக்கலாம், எயிர் பியூரிஃபையர் நீ பண்ணியிருக்கலாம். ஆனால் எயிர் எங்கேருந்து கொடுத்தா? யார்? இப்படி நினச்சி பார்த்தா நம்ம எல்லோரும் அவர் போடுற பிச்சை, பகவான் போடுற பிச்சைனால தான் சாப்பிட்றோம், இருக்கிறோம், வாழுறோம். இதுக்கு போய் எந்த அகங்காரம் அப்பான்னு சொல்லிட்டு மார்பு தட்டுக்கிறேன், காலர் தூக்கி நடக்கிறேன், என்னடா? அப்புறம் ஸோ அதைன்ய பைக்ஷம் அசனம், பசின்னு எப்பவுமே கூட அப்படிப்பட்ட ஒரு ஹியூமிலிட்டியோடு எனக்கு இன்றைக்கி எல்லோருடைய சகாயத்தினால எனக்கு இன்னி வயத்துக்கு சாப்பிட்றதுக்கு சாப்பாட்டு கிடச்சது. அதனால தான் சர்வே பவந்து சுகினா சர்வே அப்படின்னு சொல்லி எத்தனையோ பேர் ஃபார்மர்ஸு, ட்ரேடர்ஸு, வேலைக்காரனு, கேஸ் சப்ளை பண்ணுறோம், எல்லோரும் என்னமோ பண்ணுறதுனால தானே ரெடியாகி வருது. அப்புறம் பானம் சரித்வாரிஷு, இது சன்னியாசிகள விஷயங்களும் நதியில் போகிற ஜலத்தின் அப்படியே. ஸோ பிக்சை வாங்கிட்டு 5 இடத்துல 5 வீட்டில் தான் கேட்கணுமா, அது ஒரு ட்ரெடிஷன் ரூல். மேக்ஸிமம் 5 கிடைக்கலன்னா இன்னொரு 2 வீட்டில் கேட்கலாம். எங்கேயுமே யாரும் கொடுக்கலன்னா ஏகாதசி அவ்வளோதான், பட்னி இருக்க வேண்டாம், அந்த நதியில் ஜலம் குடிச்சுக்கிட்டு. சரித்வாரிஷு பானம், சரின்னா நதிகளில் இருக்கிற ஜலத்தின்னு குடிச்சிட்டு கம்முன்னு இருக்க வேண்டியதுதான். ஸோ கடிச்சது சாப்பிட்டுட்டு அப்படி சன்னியாசிகள். ஸோ இங்கே நம்ம கூட அதனால இப்போ சொன்னால் அந்த ஜலத்துக்கு அவ்வளோ முக்கியத்துவம் இருக்குது.
ஜலம் பிரார்த்திக்கணும். கங்கேச்ச யமுனேச்ச பகவத் ஸ்வரூபம் அது. யூஸ் பண்ணும்போதெல்லாம் ஞாபகம் வரணும். லைஃப் டானிக், லைஃப் எலிக்ஸிர் நான் அப்படி இருந்துட்டு சுவாதந்திரேண நிரங்குஷா ஸ்திதி. லோகத்தில் இது மெயின்லி நம்ம கிரகஸ்தர்களுக்கு நமக்கு என்ன இந்த பாயிண்ட் என்னதை சொல்கிறேன். சன்னியாசிகளை பற்றி விட்டுடுங்க. ஏன்னா சன்னியாசிகளை பற்றி விட்டுடுங்கன்னா என்ன, வீடு வாசல் இல்லை, ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லாதனால ஃப்ரீயாக சுற்றுறாங்க அண்ணா. ஓகே, என்ன அவங்களுக்கு எதுவுமே ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. நோபடி இஸ் தேர் டு பாதர் அப்படின்னு. ஆனால் இந்த காலத்தில் அப்படி எல்லோரும் இல்லை. அவங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட்ஸ் இருக்குது, அவங்களுக்கு ஆதார் கார்டு தேவை இருக்கு, அவங்களுக்கு பாஸ்போர்ட் வச்சுக்கிறாங்க, போகிறாங்க. அதனால் இப்படி காலத்துக்கு இது பண்ண வேண்டாம். இது பாயிண்ட் என்னது, சுவாதந்திரேன. எனக்கு ஹிருதயத்தில் நான் கேட்டு பார்த்தேன், நான் சுதந்திரனாக இருக்கானா இல்லை பலது மேலே டிபெண்ட் ஆகி அடிமையாக இருக்கானான்னு கேட்டுக்கணும். எத்தனை விஷயத்துக்கு நான் அடிமையாக இருக்கேன், எத்தனை விஷயங்களை என்னை கட்டி போடுறது. அது எந்த பக்கம் எந்த வகையான விஷயமான ஆகட்டும், செக் 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 பண்ணிகிட்டே இருக்கணும். அதனால் நிஜமான சுவாதந்திரம், இண்டிபெண்டன்ஸ் என்னன்னா இமோஷனல் டிபெண்டன்சி முதல் இல்லாமல் இருக்கிறது. ஃபிசிக்கல் டிபெண்டன்சி கூட குறைஞ்ச வரைக்கும் வச்சுக்கிறது. அப்புறம் நிறைய சுவாமி சொல்கிற மாதிரி மோர் த சாய்ஸ் மோர் யூ வில் பிகம் மிசரபிள். அதனால் நிறைய சாய்ஸு வச்சுக்கிறது எல்லாமே ஏதோ உடம்புக்கு என்ன ஒத்துக்கிறதோ எப்படியோ சரீரம் உயிரோடு இருந்துக்கிறது, அந்த அளவுக்கு தான் சாப்பாட்டு அது. ஸோ சுதந்திரம் அது இண்டிபெண்டன்ஸு. எதுக்குமே அடிமை ஆகாமல் இருக்கிறது. ஸ்லேவரி ஆக சுவாதந்திரேன. காஃபிக்கு ஸ்லேவரி, நியூஸ் பேப்பருக்கு ஸ்லேவரி, செல்ஃபோனுக்கு ஸ்லேவரி. இப்படி கணக்கு போட்டு ஒரு நாள் உட்காந்து அமைதியாக ஏதி பாருங்கோ, எத்தனைத்துக்கு நாம் அடிமை ஆகிருக்குமோ. அதனால் கவனித்து அப்பப்போ எது எதெல்லாம் ஆமாம் இது இல்லாமல் என்ன ஆகும், சத்தி போகிறோமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு விட்டுடணும். ஒரு வாரம் காஃபி குடிக்காமல் இருப்பேன், ஒரு வாரம் இல்லை உப்பு போடாமல் சாப்பிடுவேன். நாட் பிகாஸ் ஆஃப் பிளட் ப்ரெஷர், நாட் பிகாஸ் ஆஃப் சுகர், ஐ எம் நாட் ஈட்டிங் ஸ்வீட்டு. சாப்பிட முடியும்னாலும் கூட சாப்பிட மாட்டேன். செக் பண்ணணும், நான் ஏதாவதுக்கு அடிமை ஆயிருக்கானா அப்படி. ஸோ சுவாதந்திரேன நிரங்குஷ. அதனால் என்னை யார் எதுவுமே எந்த பொருள், எந்த பொசேஷனாவது, எந்த ரிலேஷனாவது இருக்கும். சுற்றி எல்லாம் பொசேஷன்ஸ், ரிலேஷன்ஸு குடும்பத்தில் இருக்கிற வரைக்கும், சொசைட்டியில் இருக்கிற வரைக்கும் இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் யாருமே என்னை மேலே அங்குஷம், அங்குஷம் வந்து அந்த யானை மேலே ஒருத்தனை உட்காந்துட்டு குத்துவானே ஒரு இரும்பு ஷார்ப்பு வச்சுட்டு, அதுக்கு பேர் அங்குஷம். அப்படி யாரும் நம்மளை குத்தலை. அப்படி ஐ ஆம் ஃப்ரீ அப்படி இருந்து அந்த ஸ்திதியில் இருங்க. அவனுக்கு என்னென்னா அபீஹி, அவனுக்கு மட்டும்தான் பயம் இல்லாமல் வாழ முடியும். முக்கியமாக ஞானி விஷயத்தில் பயமே, எதுக்கு பயப்பட வேண்டியதில்லை. அப்படிப்பட்ட ஒரு தைரியம், செல்ஃப் எஸ்டீமோடு இருக்கிறான். அப்படிப்பட்ட பயரகிதனாக இருக்கிறதுனால இந்த ஞானியாமல் சன்னியாசிகள் முதல்ல என்ன சொல்ல, நித்ரா எங்கே அப்படி பயம் இல்லாமல் நித்ரை தூங்கிடுவாரம்மா. ஒரு விஷயம் நமக்கு அப்ளை ஆகும். ஸோ லெட் அஸ் ஸ்லீப் ஃபியர்லெஸ்லி. என்ன ஆகுமோ, நாளைக்கு எப்படி இருக்குமோ, இந்த உடம்பு இருக்குமா உயிரோட, என்ன ஆகுமோ ஒன்றும் எல்லாம் பகவானுக்கு ஒப்பளிச்சுட்டு தூங்கும்போது நல்ல அப்படியே பகவானுடைய நான் மடியில் படுத்துக்கிறேன், அவர் தான் எல்லாம் பார்த்துக்கிறாரு செய்கிறார் அப்படின்னு கவலை இல்லாமல் படுத்துக்கணும். சரீரம் பிரகிருதி சேர்ந்தது, அது பிரகிருத்தில் போய் லயமாயிடுச்சு. நானும் ஜீவாத்மா இல்லை, இந்த சிதாபாசம் பரமாத்மா தான். பரமாத்மாக்குள்ளே போகிறேன், நான் அவர் கூட இருக்கிறேன். அவர் என்னை பூட்டிட்டா எழுந்துருவேன், திரும்பி நாளைக்கு என்ன பண்ண சொன்னால் அது பண்ணுவேன். அப்படி இருந்து பயம் இல்லாமல் நித்ரா. அப்போது ஸ்மசானே வனே, இவங்க பொதுவாக அந்த அவதூதகள் பரிவிராஜகளாக இருக்கிற இது இப்போ வந்து நாட்டு இந்த சொசைட்டியில் இருக்கிற இப்போ போய் ஸ்மசானில் இருக்காங்க. எங்கோ ஜனசஞ்சாரம் இல்லாத பிளேஸில் வனங்களுக்குள்ளேயும், எங்கோ வெளியில் சொசைட்டி
மனிதர்களுக்கு தூரமாக இருந்தால் அவங்கள அப்படி இருக்கலாம். இப்படி இருக்காங்க, அப்படி ஸ்மசானத்திலே படுத்துக்கிறது பயம் இல்லாமல், வனங்களுக்குள்ளே சஞ்சரிக்கிறது. என்ன ஆகுமோ, யார் வருமோ, புலி வருமா, பாம்பு வருமானே. அப்படின்னா எல்லாரும் அப்படி தான் பண்ணி தான் ஆகணும் இல்லை. அப்போ எதுக்கு இப்படி சொல்கிறாருன்னு அப்படி தோணக்கூடாது நமக்கு. அப்போ சங்கரர் வந்து ட்ராவல் பண்ணி சொசைட்டியில் இருந்து இத்தனை பேர் கூட இருந்து வாழ்ந்தவர் ஏன் இப்படி எழுதுறாருன்னே கூட சந்தேகம் வரக்கூடாது. ஏன்னா அப்படி எல்லாத்தினையும் சர்வத்தினையும் பரித்தியாகம் பண்ணி போய் வாழற ஞானிகள் இருக்காங்க. சொசைட்டியில் சமுதாயத்தில் இருந்துகிட்டே எல்லாருக்கும் நடுவில் அது எதுவுமே காட்டுக்காமே கூட அப்படி வாழ்ந்துட்டுருக்காங்க. ஸோ அதனால் ஸ்மசானே வனே. அப்புறம் வஸ்திரம் க்ஷாளன சோஷணாதி ரஹிதம். இந்த ஞானிக்கு பொறுத்த வரைக்கும் இந்த சன்னியாசிகள் விஷயம் பார்த்து துணியை போட்டுக்காதவங்க இருக்காங்க, அது வேறு. சன்னியாசிகள் விஷயம் பார்த்தா இவங்களுக்கு வந்து துணி அப்படியே நதியிலவே துவைக்கிறது, அப்புறம் நதியில் அங்கேயே கொஞ்சம் நேரம் காய போடுறது, இல்லை அந்த ஈர துணி கட்டிக்கிட்டே போகிறது. ஸோ வஸ்திரம் க்ஷாளனம் ரொம்ப ரொம்ப நல்லா க்ளீன் பண்ணணும், டிட்டர்ஜென்ட்டோட அதோட நிர்மா வாஷிங் பவுடர் அப்புறம் சர்ஃபனே இல்லை, இந்த அளவுக்கு ரொம்ப யோசிக்க மாட்டான். ஏன்னா அவனுக்கு இஸ் வெரி சிம்பிள், 2 ட்ரெஸ்ஸு ஒரு பையில் இருக்கிறதுன்னா அவ்வளோதான் போய்ட்டு அப்படி. பட் நமக்கு என்ன விஷயம் இங்கே, க்ஷாளன சோஷணாதி ரஹிதம் அவர் அப்படி துறவிகளாக போய் வாழறவங்க. ஆனால் ஒரு சாதகனை கூட துணிமணிகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு ரொம்ப அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடாது. ரொம்ப வெரைட்டி, ரொம்ப அதை பற்றி எகெயின் ட்ரெஸ்ஸு வஸ்திரங்களை பற்றி அது இப்படி தான் இருக்கணும், இவ்வளோ காஸ்ட்லி தான் இருக்கணும், அது இப்படி தான் ஸ்டிச் பண்ணியிருக்கணும், அப்படி தான் இருக்கணும்னு ரொம்ப அதுக்கு அட்டாச் ஆகி முக்கியத்துவம் கொடுக்காமல் இருக்கணும். ஆக்சுவலாக இவங்களுக்காமா ஏன் துவைக்கிறது காய போடுறது தேவையில்லைன்னா இவங்களுக்கு திக்கு அப்படி என்ன அர்த்தம், துணியை போட்டுக்காமல் இருக்கிறவங்கள விஷயம் சொல்கிறாரு. திக்கேவ அவங்களுடைய வஸ்திரம், திக்குன்னா இந்த ஸ்பேஸே தான். அடுத்து இன்னொரு ஸ்லோகத்தில் கூட திரும்ப அந்த பாயிண்ட் வரும். அப்புறம் அஸ்து ஷெய்யாமஹி, இவங்க படுத்துக்கிறது என்னன்னா பூமி தான் இவங்களுடைய பெட்டு. ஸோ இது வந்து அப்படி இப்போ கூட எத்தனையோ பேர் அப்படியே மரத்து கீழே படுக்கிறதோ எங்கோ படுத்துக்கிறது நதிக்கரையில் எப்படி இருக்கிறாங்க, அப்படி இருக்கிறவங்க இருக்காங்க, இல்லைன்னு சொல்லக்கூடாது. ஆனால் அது அந்தந்த இடத்துலக்கு போனால் தான் ரிஷிகேஷ், ஹரித்வார், பத்ரி, கேதார் இந்த மாதிரி புண்ணியக்ஷேத்திரங்கள் அந்த தப்போ பூமிகள் போனால் பார்க்கலாம். ஆனால் சமுதாயத்தில் இருந்து அப்படி இங்கே இருக்க முடியாது. ஆனால் நமக்கு என்ன கருத்து, அப்பா அந்த பெட்டு பற்றி கூட ரொம்ப வரி பண்ணிக்காதே, அடிக்கடிக்கு மாற்றணும், அது இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், டெக்கரேட்டிவாக இருக்கணும், ஓ அப்படி இப்படின்னு. இன்னொரு விஷயம், தி மாடர்ன் சொஃபிஸ்டிகேட்டட் பெட்டு இது எல்லாமே கூட உடம்புக்கு நல்லதில்லை. முடிஞ்ச வரைக்கும் ஹார்டு சர்ஃபேஸு, கட்டில் மேலே இருந்தால் ஹார்டு சர்ஃபேஸு குத்தாமல் இருக்கிறதுக்கு இவ்வளோ கொஞ்சம் மெத்தையாக இருக்கிறது போட்டுக்கிட்டால் போதும். ரொம்ப வயசாகி வியாதி இருந்தான்னு அவ்வளோ. அதனால் பெரிய பெரிய இதெல்லாம் அப்புறம் ஸோ அதுக்கு போய் காஸ்ட்லியஸ்டானே அப்படின்னு எங்கே படுத்துக்கிட்டா என்ன, படுத்துக்கிட்டதுக்கப்புறம் ஏதாவது தெரிய போகிறது அவனுக்கு தூங்கிறதுக்கு. ஸோ இதெல்லாம் வைராக்கியம் சிம்பிள் சீட்டுன்னு காட்டுறது. சஞ்சாரோக நிகமாந்தர வீதிஷு, இவர் வந்து இவர் எந்த வீதி எந்த தெருவில் எல்லாம் சுற்றுறாருன்னா இவருடைய மனசாமா நிகம அந்தர வேதாந்தம் படிச்சிருக்கார் இந்த ஞானி. படிக்காமல் ஞானி படித்ததெல்லாம் தெரிஞ்சதெல்லாம் மனசில் இருக்கா, அதே ஓடிட்டுருக்கு. இவர் பாட்டுக்கு இவர் ஏதோ ஒரு தெருவில் நடந்து போகிறாரு, அங்கே போகிறாரு, அந்த ஊர் போகிறாரு, இங்கே இருக்கார், உட்கார்ந்தா கூட மனசு எங்கே இருக்கு, இஸ் ஆக்சுவலி ரெவலிங் அண்ட் ரோமிங் இன் தி ஸ்ட்ரீட்ஸ் ஆஃப் தி வேதாந்தான்றார். பாருங்க அழகாக இருக்கு. நிகமாந்த வீதிஷு, நிகமத் அந்தம் வேதாந்தம், நிகமாந்தம்னா வேதாந்தத்துடைய அதெல்லாம் அப்படி வாழற இவங்க வந்து விதாம் அந்த ஞானம் அடைஞ்ச இவங்க வந்து கிரீடா பரே பிரம்மணி. ஸோ இந்த அளவுக்கு சிம்பிள்சிட்டி லிவிங் அண்ட் ஹாப்பி லிவிங்கு காரணம்னா
சிம்பிள் லிவிங் அண்ட் ஹை திங்க்குக்கு காரணம் என்னன்னா, எப்பவுமே கூட பிரம்ம சத்தியத்திலேயே மனசு ரெவெல் ஆகிட்டுருக்கு, சத்தியத்திலேயே நிற்கிறது. அதனால் அசத்தியமானது எதுவுமே கூட முக்கியத்துவம் கிடையாது. சத்தியத்துவத்துக்கு முக்கியம் கொடுத்தா அசத்தியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி அடுத்தது 540. விமானமாலம்ப ஷரீரமேதத் புனக்த்யசேஷான் விஷயானுபஸ்திதான் பரேச்சயா பாலவதாத்மவேத்த யோ வியக்தலிங்கோ அனுஷக்தபாஹ்யः. இன்னும் சில இண்டிகேஷன்ஸ். விமானம் ஆலம்பிய, இங்கே சில காமெண்ட்ரிஸில் சில பேர் 2 விதமாக இருக்குது. விமானம்னா நிஜமாவே விமானம், இந்த ஏர்கிராஃப்ட். இந்த శరీరం అనేది அப்படி ஒரு விஹங்கம், ஆத்மா விஹரிக்கிறதுக்கு வேண்டிய ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், வெஹிக்கிளாக இதுன்னு வச்சுக்கிறாரு. శరీరం ஏத்தது, శరీரம்னா அவருக்கு ஒரு விமானம் மாதிரி. விமானம் கீழே போகிறதுக்கு மேலே போகிறதுக்கு, மேலே போய் பார்க்கும்போது கீழே இருக்கிறதெல்லாம் எப்படி இருக்கு? சமமாக இருக்குது. அந்த சமதிருஷ்டி வரைக்கும் சரீரத்தின் விமானமாக நினச்சி சொல்லிட்டு இதில் நான் இருந்திருக்கேன். ஆனால் ஐ ஆம் ஃப்ளையிங் இன் எ வெரி ஹை. அப்போ என்ன சமதிருஷ்டி வரும் అని ஒரு அர்த்தம். இல்லை விமானம் ஆலம்பியான்னா வித்தவுட் வேனிட்டி. மானமன்னா அபிமானம், விமானமன்னா அபிமானம் இல்லாமல், இந்த சரீரம் மேலே அபிமானம் இல்லை, ஏத்தது இது எல்லாத்து மேலே. ஆனால் புக்த்வா அசேஷான் விஷயான் அனுபஸ்திதான், இந்த சரீரம் மூலமாக அபிவியக்தமாயிட்டு சுற்றி என்னென்ன இருக்கிறதோ, இந்த 5 புலங்கள் என்னென்ன அதெல்லாம் பார்க்குறாரு சரீரார். புங்க்துவான்னா இஸ் நோயிங், அப்சர்விங் எவ்ரி திங். புங்க்துவான்னா இங்கே அனுபவிக்கிறாருன்னு இவராக போய் அனுபவிக்கலை. எப்படி பரேட்சையா, பிராரப்தத்தினாலையும் அடுத்தவங்களோட இச்சைனால. இப்போ யாரோ கொண்டு ரொம்ப ருச்சியான சாப்பாட்டுன்னு பிக்ஷை கொடுத்தா, ருச்சியான அர்த்தம் என்ன? பல வகையான சாப்பாட்டு கொடுத்த பிக்ஷைக்கு இவர் சாப்பிடுவார். ஆனால் இவரை ஆசைப்படலையே, நாளைக்கு யாருமே கொடுக்கல, ஒன்றும் கவலை இல்லையே, நேற்று கொடுத்தாங்க அப்படியான்னு இல்லை. இந்த டிஃபரன்ஸ் பார்க்காம இன்னைக்கு இப்போ வந்தது தான். அதனால எதிர்ச்சையா பரேட்சையா. அதனால் சில வாட்டி சாது சுவாமிகள் இவங்களெல்லாம் ராஜாவை டக்குன்னு அவரை பூஜிப்பார், ரதத்தில் உட்கார வச்சுட்டு போவார். அதுக்கு ஒன்றும் எலைட் ஆக மாட்டார். ஸோ பரேட்சையா அடுத்தவங்களை சுற்றி இருக்கிறவங்கள காரணம் பக்தாள் சிஷ்யார்கள்னால சில வாட்டி ஞானிகளுக்கு மகாத்மாக்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு ரொம்ப ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் வரலாம், கொஞ்சம் அப்புறம் இருக்காது. ஆனால் இவர் எதிலையுமே அது சத்தியமாக எடுத்துக்கல, அது வேணுமனு இவர் விரும்பலை. மறுபடியும் பாலவத், இவர் குழந்தை மாதிரி தான். குழந்தைக்கு என்ன தெரியும்? குழந்தைக்கு ஜஸ்ட் இஸ் சேம் வித் ஆல் த திங்ஸ். அவருக்கு 1000 ரூபாய் நோட்டு, 2000 ரூபாய் நோட்டு கொடுத்தானோ, 500 ரூபாய் நோட்டு கொடுத்தானோ, அது பிஸ்கெட்டு கொடுத்தானோ எல்லாம் வாயில் வச்சுக்கும், அவ்வளோதான், அதுக்கு தெரியாது. அந்த மாதிரி தான் பரீட்சையாக கடிக்கிற ஏற்படுற எல்லாமே இவராக போய் கேட்கல, இவராக போய் ஈடுபடலை, ஆனால் எல்லாம் அனுபவிக்கிற தெரியுறது சுற்றி. அப்படி இருக்கிற ஆத்மவேத்தா, இவன் ஆத்மவேத்தையாக இருந்திருக்கணும், அது முக்கியம். யஹ அவ்யக்தலிங்க, இவர் ஆத்மவேத்தானியோ இப்படியோ பொதுவாக அந்த அவதூத்த நிலையில் பரிபராஜகள் இருக்கிற ஞானிகள் அவ்யக்தலிங்கன்னா இவன் பிராமணா க்ஷத்ரியனா எது இதனே இல்லை, எந்த ஆர்டர் ஆஃப் சந்நியாசி எந்த பரம்பரைக்கு சேர்ந்தவனு கூட கண்டுபிடிக்காத அளவுக்கு அடையாளமே தெரியாமல் சாதாரணமாக இருப்பான். சில வாட்டி ரொம்பவே டவுனாக இருப்பான். அதெல்லாம் சொல்லுவார் இனிமேல் இன்னும் அடுத்த ஸ்லோகத்தில். ஸோ அவ்யக்தலிங்கன்னா நம்ம சுகாச்சாரியர் பாகவதத்தில் ஃபர்ஸ்ட் என்ட்ரி ஆகி வரும்போது கங்கை கரையில் பரீட்சத்துக்கு முன்னாடி
அங்கே சூத்தர் சொல்கிறாரு, அவ்வக்தலிங்கா எத்ருச்சாலாப சந்துஷ்டா. பாருங்க அங்கே கூட இவர் என்ன எதுக்கு எந்த வர்ண ஆசிரமம் எதையுமே சொல்ல முடியாத மாதிரி எந்த லிங்கம்னா மார்க்கிங்ஸ், இண்டிகேட்டர்ஸ், இப்படி வச்சுக்கிட்டா சைவன், இப்படி வச்சுக்கிட்டா வைஷ்ணவனா, எதுவுமே வச்சுக்காம ரொம்ப இவ்வளோ குங்குமம் வச்சுக்கிட்டா இவன் சாக்தேயனு ஏதோ நினச்சிக்கிறோமா, இதெல்லாம் கூட நம்ம லௌகிக திருஷ்டி தான். ஸோ ஞானி அப்படி இருக்கலாம், இப்படி இருக்கலாம், வச்சுக்கலாம், வச்சுக்காமல் இருக்கலாம், துணி கட்டுக்கலாம், துணி கட்டுக்காமல் இருக்கலாம் சொல்லுவார் இனிமேல் நிறைய. அதனால் மொத்தத்தில் காட்டிக்க மாட்டார். ஞானி அஜ்ஞானிகளுக்கு நடுவில் இருக்கும்போது கூட ந ஜோஷயேத், அஜ்ஞானி மக்களுக்கு நடுவில் கன்ஃபியூஷன் கிரியேட் பண்ண மாட்டார். அவங்களுக்குள்ள நடுவில் ஒரு இன்ஃபீரியாரிட்டி கிரியேட் பண்ணி இவர் காட்டிக்க மாட்டார். ஞானன்னு சொல்லிக்க மாட்டார், குருவன்னு சொல்லிக்க மாட்டார், எதுவுமே சொல்கிறதே செய்கிறதில்லை. அவர் பாட்டுக்கு அவர் சிம்பிளாக இருப்பார். அப்புறம் அனுஷக்த பாஹ்ய சொன்ன மேலே எல்லாம் சுற்றி இருக்கு, யாரோ கொண்டு வந்து கொடுக்குறாங்க, யாரோ செய்கிறாங்க, ஓகே திரும்பி கொடுத்துருவார், இவ்வளோ சாப்பிட்றதுக்கு வேண்டியது வச்சுக்குவார், அவ்வளோதான் கொடுத்துருவார். ஸோ இவர் எதுலையுமே ஆசக்தி, பாஹ்யமேதிலையும் ஆசக்தி கிடையாது, பாஹ்யத்தில் எதுக்குமே அடிமையாகலை, ஒட்டுக்கலை, கம்ப்ளீட் அட்டாச்மெண்ட் அண்ட் அவாய்டன்ஸ் இன் தி அந்தம் ஆத்மா. திகம்பரோ வாபி ச சாம்பரோ வா त्वगम्बरो वापि चिदम्बरस्तः उन्मत्तवद्वापि च बालवद्वा पिशाचवद्वापि चरत्यवन्याम्. இதுதான் ஞானின்னா இதுதான். நமக்கு நிறைய பேருக்கு ஒரு கல்பனை, இந்த பல பல வகையான கல்பனைகள் மனிதர்கள் பண்ணலாம் தவிர ஞானம் ஞானம் ஒன்று தான். அது பாஹ்யமானது பார்க்காது, நீ எஸ்டிமேட் போடாது, எடை போடாது, காமெண்ட் பண்ணாது, ஒன்றும் பண்ணாது. சரியா? உனக்கு என்ன பிரயோஜனம், நமஸ்காரம் பண்ணிவிட்டு அப்படி போ. உனக்கு யாராவது உபதேசம் பண்ணுறாரு, புரிய வைக்கிறாரு, காதில் விடுற மாதிரி பேசுகிறாருன்னா அந்த குரு அந்த ஞானி மகாத்மா கிட்ட உட்காந்துக்கோ, கேளு, புரிஞ்சதே, உபயோகப்பட்டுச்சா உபயோகப்படுத்திக்கோ, நீ அடை. ஸோ இதெல்லாம் இருந்த திகம்பரங்களாக இருப்பான், சொல்ல முடியாது. திகம்பரங்கள் இருக்காங்க இல்லை நிறைய பேர், துணியே போட்டுக்கல, இல்லை துணி போட்டி இருக்கலாம். அதனால நம்ம டிசைட் பண்ணி எதுவுமே முடிய சொல்லக்கூடாது. அப்புறம் இல்லைன்னா சர்மம் மான் தோல் புலி தோல் போட்டு இருக்கலாம். இல்லைன்னா இவர் சிதம்பரஸ்தக. ஆக்சுவலி இவருடைய துணி என்னன்னா, இவர் ஆத்மா சிதம்பரம். ஆகாயம்னா சித்தனை கான்ஷியஸ்னஸ்ஸே வஸ்திரமாக போட்டு இருக்கிறது. இது சிந்திச்சு பாருங்க. ஆக்சுவலி இந்த சரீரம் ஒரு சரீரம் இல்லை, எல்லா சரீரங்களும் ஆத்மானே துணி கப்புக்கிட்டு தான் இருக்கு. ஏன் என்ன சொன்னோம்? ஆத்மாக்குள்ளே தான் சரீரங்கள் எல்லாம் குளிமைகளாக இருக்கு. சரீரத்துக்குள்ளே ஆத்மா இல்லை, நல்லா புரிஞ்சுக்கணும். ஆகாயத்துக்குள்ளே தான் எல்லாம் இருக்கே தவிர எல்லாத்துக்குள்ளே ஆகாயம் இருக்குன்னா இருக்கலாம், ஆனால் ஆகாயத்தில் அது எல்லாமே இருக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இப்போ ஆகாயமனே கவர்னு எல்லா பொருளும் போட்டுக்கிச்சு. இது சுற்றி ஆகாயம் இருக்குது, ஆகாயமனே வஸ்திரம், அதுதான் சிதம்பரம். ஓகே. ஆனால் இன்னும் டீப் மீனிங், கான்ஷியஸ்னஸ் இஸ் த ட்ரெஸ் இல்லையோ? நாம் என்ன நினைக்கிறோம், சரீரத்துக்குள்ள கான்ஷியஸ் இருக்குல்ல. அதனால தான் திகம்பரம் சிதம்பரம், இந்த வார்த்தை ரொம்ப ஒரு நல்ல வேதாந்த கருத்து. ஸோ ஆத்மனே தான் எல்லாரும் போட்டுருக்கோம். இதுக்கு புரியணும்னா இந்த பாயிண்ட் உங்களுக்கு, ஆகாயம் பாருங்க, எங்கே இல்லை ஆகாயம்? இப்போ இது காட்டிட்டு இது சுற்றி ஆகாயம் இருக்கு. ஆகாயம் சித்து, கான்ஷியஸ்னஸ் அம்பரம், இது இது கவர் பண்ணியிருக்கு. அப்போ இந்த சரீரம் அப்படி தானே. அதனால தான் அந்த பாவத்தில் அப்படியே லீனமானவங்களை வெளியில் துணி போட்டுக்கணுமா வேண்டாம். ரமணர்
கௌபீனம் கட்டிக்கிட்டு நிறைய நாள் திகம்பரமாக இருக்கார். அப்போ அந்த காலத்தில் ஆனால் அவர் சொசைட்டியில் இல்லை, எங்கோ காட்டுக்குள்ளே அந்த தோட்டத்துக்குள்ளே மலை மேலே. ஆனால் அப்புறம் சுற்றி மக்கள் வந்தாங்க. அப்புறம் என்ன பகவானே, நிறைய மக்கள் வராங்க, ஸ்திரீகள் வராங்க, புருஷர்கள் வராங்க, இப்படி கௌபீனம் மாத்திரமே கட்டியிருக்கீங்கன்னு கேட்டான் யாரோ. அப்புறம் என்ன பண்ணுறது ஓய், சமுதாயத்துக்காக இந்த கௌபீனம் கட்ட வேண்டியிருக்கன்னார் அவர். இல்லை அவருக்கான, ஆமாம், ஆனால் அவர் யார் இல்லைன்னு அங்கே போனால் அப்புறம் அவருக்கு சுற்றி மக்கள் வந்துட்டாங்க. அப்புறம் ஆசிரமம் உருவாயிடுது. அவர் என்ன பண்ணுவார்? அதனால் ஒரு கௌபீனம் மட்டும் கட்டியிருக்கார். இப்போ கௌபீனம் கட்டிக்கிட்டாதான் ஞானி, நல்ல ட்ரெஸ்ஸு துணி போட்டுக்கிட்டா அங்கே வஸ்திரம் விடுதலை போட்டு ஞானி இல்லை, இதெல்லாம் தெரியாது. ஞானிக்கு பாகிய விஷயங்களுக்கு சம்மந்தம் இல்லை. அதனால டோன்ட்டு என்ன. அப்புறம் இந்த மாதிரி இருந்து உன்மத்தவத்வாபி, இவர் ரொம்ப இன்டாக்சிகேட்டடாக அப்படி இருக்கலாம். இந்த ராமகிருஷ்ணர் இவங்க எல்லாரும் சில வாட்டி அப்படி அந்த பஜனை பாடுறாருன்னா, யார் வந்தாங்க, யார் போனாங்க, எத்தனை மணி நேரம் ஆச்சு, சைத்தன்ய மகாபிரபு மாதிரி இவங்க எல்லாரும் உன்மத்தவத்வாபி. இல்லைன்னா குழந்தை மாதிரின்னு அர்த்தம், லைக் எ சைல்டு பட் நாட் சைல்டிஷ். அது புரிஞ்சுக்கணுமா? சரியா? குழந்தை மாதிரின்னு அர்த்தம் அபிமானம் இல்லாமல், மமகாரம் இல்லாமல், அகங்காரம் இல்லாமல் இருக்கிற அந்த ப்ரெசென்ட்டில் வாழற அந்த நிலை. குழந்தை ப்ரெசென்ட்டில் தான் இருக்கும். அதுக்கு ஒன்றும் பாஸ்ட்டு ஃப்யூச்சர் எதுவுமே தெரியாது. அப்போ கிலகிலன்னு சிரிக்கும், அப்போ பசிச்சாலும், அப்புறம் கையில் கொசு கடிச்சாலும், கையில் பிடிங்கிட்டு ஆளும். பட் தட் மச் ஒன்லி. அதனால் கோபம் வராது. ஐ எம் டாக்கிங் அபவுட் தி பால, குழந்தை, சிசு. பாலவத் இல்லைன்னா பிசாச்சவத். பிசாச்சவத்துன்னா பயம் இல்லாமல். அதனால தான் ஞானிக்கு இது இந்த நார்மலாக எல்லாருக்கும் நமக்கு அப்ளை பண்ணாது. அதனால தான் நம்ம பிறகு என்னது, யார் பிசாச்சி பூதம் தையம் இருக்கு, பேய், நானே தான் எல்லாமே எதிர்பார்த்து எனக்கு பயம் இல்லை. அதனால தான் பிசாச்சைகளை ராத்திரி நிஷாச்சரர்களாக ஸ்மசானத்தில் சுத்தம் இல்லையா, அந்த வகையில் சொல்லப்பட்டது. சரதி, ஓகே, சரதி அவன்யாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி அவர் ஞானி வில் மூவ் இன் திஸ் வேர்ல்டு அப்படின்னு. நாளைக்கு பார்ப்போம் இன்னும் அடுத்த ஸ்லோகங்கள். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம். ஹரி ஓம் தத்சத்.